11ஆம் இடத்துல கேது இருக்கிறது. அது அதை விட மிகப்பெரிய சிறப்பு. நம்ம ஏற்கனவே சொன்னது தான். சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த மாதிரி கிரகங்கள்லாம் 3, 6, 10, 11 இருக்கிறது சிறப்புங்கிறோம்ல. 11ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய கேதுக்கு எல்லா கிரகங்களை விட மிகப்பெரிய பவர் அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் இடத்துல ஒருத்தருக்கு கேது இருந்தால் அவங்க கடவுளை தேடி போய் தரிசனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுளே இவங்களுக்கு தேவையான இருக்கிற இடத்த தேடி வருவார் அப்படின்னு சில நூல்களில் குறிப்பிட்டிருக்கு. அப்படின்னா எந்த உதவியுமே தேடாமலே இவர்களுக்கு என்னென்ன கிடைக்குமோ அது தன்னால் வந்து சேரும் அப்படிங்கிறதான அர்த்தம். அடுத்தது பின்னால் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்திங்கன்னா இவங்க முன்கூட்டியே இவங்களால் அது உணரக்கூடிய சக்தி இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதாவது இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து தொழில் துறையில் என்ன மாற்றம் உருவாக்கும், சமூகத்தில் என்ன மாற்றம் உருவாகும், இதெல்லாம் யார் முன்கூட்டியே கணிப்பாங்கன்னா 11ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வரும். அதனால் பார்த்திங்கன்னா இவர்கள் எந்த துறையில் கால் பதிச்சாலும் அந்த துறையில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பெறுவாங்க, செல்வாக்கு உள்ளவர்களாக வருவாங்க, இன்னும் சொல்லப்போனால் ரோல் மாடலாக வருவாங்க.